வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஜுராசிக் வேர்ல்டு ரீபத். இந்த மொதல் வீக்கெண்ட்லேயே 300 மில்லியன் கலெக்ஷன் எடுத்துச்சு. அடுத்த வீக்கெண்டில் ட்ராக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 500 to 800 மில்லியன் கலெக்ஷன் எடுக்கும்னு சொல்கிறாங்க. 1 பில்லியன் பாசிபிளி அடிக்க வாய்ப்புகள் அதிகம். பொங்கல் வின்னர் மாதிரி ஜூலை வின்னராக இப்போதைக்கு ஜுராசிக் வேர்ல்டு ரீபத் தான் லீடிங்கில் இருக்குது. அடுத்த வாரம் சூப்பர்மேன் வரான். பீட் பண்ணுறானா இல்லையான்னு பொறுத்தது பார்ப்போம். ஜுராசிக் வேர்ல்டு டொமினியனே 1 பில்லியன் அடிக்கும்போது இதெல்லாம் அசால்ட் அடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தான் கல்வி ஊற்றப்பட்டாலும் காசு கொடுக்குற அந்த தெய்வத்தை சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. தொடர்ந்து படங்கள் வரதான் போது அந்த வகையில் ஃபஸ்ட்டு கிளம்புன அந்த ரூமர் இப்போதைக்கு கிட்டத்தட்ட 50 to 70% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தான் சொல்ல முடியும். ஜுராசிக் வேர்ல்டு ரீபத் மொதல் படத்தோடையே நிற்காம இது ஒரு ட்ரைலராக ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். அது 3 படத்தையுமே கேரத் எட்வர்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ லேட்டஸ்டாக கொடுத்த ஒரு சின்ன இன்டர்வியூவில் ரீபத் படத்தை நான் ஒரு 110 படமாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் த ஹை பொட்டன்ஷியல் படத்தை நாங்கள் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கம்மா போட்டு தான் முடிச்சிருக்கோம். கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டா இன்னும் நிறைய கதைகள் சொல்ல முடியும். அதிக பொட்டன்ஷியலோட தான் இந்த ரீபத்தை முடிச்சிருக்கோம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ரீபத் பார்ட் 2 வரதான் போது மேபி 2027 எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ரீபத் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாதத்தில் எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நினச்சா அடுத்த வருஷத்துலேயே ஒரு ரீபத் படத்தை கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ரீபத் பார்ட் 2 2027 கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். இந்த ரீபத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்காம கமா வச்சிருக்காங்க சொன்ன பார்த்தீங்களா? எதோ நோக்கி இந்த கதை போகுது, என்ன மாதிரி முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஓப்பனிங் மொத்த ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸுக்கும் முன்னோடியாக தான் அமைஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஐலா சோர்னா ஐலா நியூப்ளர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய தீவுகள் அந்த பக்கம் இருக்குது. அதோடய சேர்ந்து புதுசாக இன்னொரு தீவையுமே உருவாக்கி விட்டுருக்காங்க, மியூட்டேட்டட் தீவு. இந்த தீவில் இருக்க டைனோசர்ஸ் முக்காவாசி மியூட்டேட் பண்ணப்பட்டது. நிறைய நல்ல டைனோசரும் இருக்க தான் செய்யுது. லைக் நம்ம டீரெக்ஸை பார்த்துருப்பீங்க, குவெட்சல்காட்டஸ். நிறைய டெரசார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். பட் அது கூடவே சேர்ந்து நிறைய மியூட்டேட் பண்ணப்பட்ட டைனோசருமே அமைஞ்சிருக்கேன். இந்த டைனோசர்ஸ் கூட்டத்துக்குள்ள முக்கியமானது தான் டீரெக்ஸ். அதை கொஞ்சம் கண்டெய்ன்மெண்ட்டில் தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்னிக்கர்ஸ் பாரோட கவர் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாகவே அந்த மொத்த செக்யூரிட்டி சிஸ்டமே ஃபெயில் பண்ணி விட டீரெக்ஸ் அங்கே தப்பிச்சிருக்கும். இந்த மியூட்டேஷன் டெஸ்ட்லாம் எப்போ பண்ணாங்க தெளிவாக மென்ஷன் செய்யல. ஒரு பக்கம் 2010ன்றாங்க, இன்னொரு பக்கம் ரெக்ஸிக்கு முன்னாடியே நடத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. பட் எப்படி பார்த்தாலும் ஜுராசிக் பார்க்குள்ளே அந்த டைனோசருக்கு முன்னாடி இங்கே எல்லாமே மியூட்டேஷன் டெஸ்ட்டுங்கிறது போயிருக்கு. அப்படி பார்த்தா அரௌண்ட் ஒரு 30-35 வயசுக்குள்ளே பாசிபிளி டீரெக்ஸுக்கு இருக்கலாம். ஓல்டஸ்ட்டு தாங்க, ஓல்டஸ்ட்டு தான். ஏன்னா டெக்னிக்கலாக ஒரு டீரெக்ஸுங்கிறது 35 வயசை தாண்டாது. நம்ம ரெக்ஸுக்கு தான் அதிகமான வயசுன்னு சொல்கிறாங்க. ஸோ டீரெக்ஸ் இவ்வளோ ஓல்டாக இருக்கும்போது இதை பேஸ் பண்ண கதை கண்டிப்பாக நகர்ந்தே ஆகணும்ல. ஏன்னா டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அப்போதைக்கு தப்பிச்ச அந்த டீரெக்ஸ் இப்போ வரைக்குமே அந்த தீவுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டுருக்கு. அதெல்லாம் ஸ்விம் பண்ண முடியுங்கிற மாதிரி காமிக்கவே பண்ணல. கிட்டத்தட்ட அந்த இடத்தோட ஆல்ஃபா ப்ரெடேட்டராக இருக்குது. மிக பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஒரு மினி கைஜு ரேஞ்சுக்கு தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் ஸ்லோ மூவிங் டேங்க் மாதிரி ரொம்பவே ஸ்லோ மூவிங்காக இருக்கேன். அந்த டீரெக்ஸை அடிக்கிற மாதிரியும் காமிக்கல, அடிக்கிற மாதிரியும் காமிக்கல. அதோடைய வீக்னஸ் என்னங்கிறதையும் காமிக்கல, அதோடைய ஆர்ஜிட் என்னங்கிறதுமே தெளிவாக காமிக்கல. அதோடைய முழு உருவம் என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறத நம்மளால பார்க்கவே முடியல. இருட்டிலே வாழ்றவங்கிற மாதிரி கடந்து போயிடுச்சு. அந்த டீரெக்ஸை பேஸ் பண்ணி அடுத்த படம் வரலாம். எனக்கு என்னமோ அங்கிறது தான் கதையை நகரும்னு தோணுது. மியூட்டேஷனில் முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்க இந்த டீரெக்ஸ் என்ன மாதிரி அந்த தீவுக்குள்ளே சர்வைவ் ஆச்சு. அந்த டீரெக்ஸை தேடி திரும்பவும் இந்த கம்பெனி ஆளுங்க உள்ளே வந்தாங்களா, இல்லை இன்ஜன் ஆளுங்க இந்த திரும்ப அந்த டீரெக்ஸோட ஸ்பெசிமனை எடுக்கிறதுக்காக வந்தாங்களான்னு சொல்லி அப்படி கதையை கொண்டு போகலாம். ஏன்னா டீரெக்ஸுக்கு முடிவு கொடுக்காத சமயத்தில் உயிரோட இருக்க அந்த டீரெக்ஸை பிடிக்கிற மாதிரி கதை போகும் நம்புறேன். அண்ட் டீரெக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஎன்ஏமே கலந்துச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான லுக்காக தான் இருக்கும். அதோடைய இன்ஸ்டன்ட் லுக்குங்கிறது ஜீனாமாஃபை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்களாம். ஏலியனில் வர அந்த ஜீனாமாஃப். இந்த டைனோசர் எப்போதுமே வலியில் துடிச்சிட்டு இருக்குமா. ஐ மீன் அது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கொடூரமாக இருந்தாலும் அது ரொம்ப வலியில் துடிச்சிட்டு இருக்கு. அதோடைய கத்தும் போதே உங்களுக்கு அந்த வலி ஃபீல் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு மணி எனக்கு ஃபீல் ஆகல. பட் இந்த மாதிரி வலியில் துடிச்சிட்டு இருக்க அந்த டைனோசரோட பாவப்பட்ட அந்த கதையை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கணும்ல. அப்படி எதுவுமே காமிக்காமல் நீங்கள் கடந்து போகிறதுல என்னப்பா யூஸ்? இது இன்னும் பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே இங்கே மேபி செகண்ட் படம் இருப்பாங்க தாங்க தோணுது. ஆனால் டீரெக்ஸ் கேரக்டர் உருவாக்கி வச்சிட்டாங்க. அதுக்கான ஒரு சின்ன லோருங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை இன்னும் டெவலப் பண்ணணும்னா அடுத்த படங்கள் வந்தே ஆகணும். இந்த படத்தோட கலெக்ஷனை வச்சு பார்த்தா கண்டிப்பாக வரும் போல தான் தோணுது. இது கூடவே சேர்ந்து மியூட்டடான்னு சொல்லப்படுற இன்னொரு மாடிஃபை பண்ணப்பட்ட அந்த டைனோசரையுமே காமிச்சிருப்பாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம்ங்கிறது நல்லா இருந்துச்சு. இது ரெண்டு மட்டும் தான் என் கணக்கு மியூட்டேட்டட் டைனோசராக தெரியுது. இதை தாண்டி வந்து மற்ற டைனோசரில் குட்டி குட்டி மியூட்டேஷன் இருக்கும். லைக் அந்த டீரெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டியில் நல்லா ஸ்விம் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. வழக்கமாக டீரெக்ஸ் அப்படி பண்ணாதான் தான் கேள்விப்பட்டேன். ஸ்பைனோசாரஸ்லாம் crocodile மாதிரியே இருக்கும். அண்ட் முக்கியமாக அந்த மோசோசாரஸ் வயிறு வந்து பார்த்தீங்கன்னா வேல் போலவே அமைஞ்சிருக்கும். ஸோ சில முக்கியமான அந்த மிக்ஸ் அண்ட் மேட்சுங்கிறது நடந்திருக்கு. பட் மியூட்டட் டீரெக்ஸ் அளவுக்கு கிடையாது. ஸோ இந்த தீவில் நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த தீவை அவங்க எப்படியோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. திரும்ப வருவாங்க. அவன் வருவான், திரும்ப வருவான். இந்த தீவெல்லாம் அப்படியே விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக இட் வில் கண்டினியூ. ஆனால் எப்படின்னு தெரியலங்க. பட் இந்த டீரெக்ஸை பிடிக்க எந்த கம்பெனி வர போகிறாங்க அதான் கேள்விக்குறி. ஏன்னா இப்போதைக்கு இந்த ஜுராசிக் வேர்ல்ட் யூனிவர்ஸுக்குள்ளே இன்ஜனு, பயோசின்னு, மேட்டலுன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனிஸோடையே சேர்ந்து இப்போ ஒரு ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனியுமே உள்ளே சேர்ந்துருக்கு. அதில் வேலை செய்கிற ஒருத்தானா தான் மார்ட்டின் கிரெப்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க. அவனை கடைசியில் அந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துருக்கோம். அவன் இறந்துருப்பான். ஆனால் பார்க்கர் ஜீனிக்ஸுங்கிறது ஸ்டில் அலைவாக தான் இருக்குது. அவங்க கிட்ட ஏகப்பட்ட காசுமே இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா லிட்ரலி ஒரு பெரிய மர்சனரி குரூப்பையே ஹையர் பண்ணி கூட்டு போகிறாங்க. எவ்வளோ காசு வேணாச்சு கொடுக்க ரெடியாகவும் இருக்காங்க. அவாய்டட் ஜோன் யாருக்குமே தெரியாத
ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மியூட்டட் டைனோசர் இருக்க இடம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மோர் லைக் செம்ம பவர்ஃபுல்லான கம்பெனியா இப்போதைக்கு பார்க்கர் ஜெனிக்ஸ் உள்ள வந்திருக்கு. இதோட லீடரா மிஸ்டர் பார்க்கர் தான் இருக்காரு. அவரை நீங்க படத்துல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. அவர் கீழே வேலை செய்யறவங்க தான் ஸ்கார்லெட் ஜோஹான்சன், மார்ஷல் அலிலாம் வந்திருப்பாங்க. அந்த டிஎன்ஏ சாம்பிள்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த சாம்பிளோட இவங்க இருக்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மிஸ்டர் பார்க்கர் பாசிபிளி அடுத்த படத்தில் அவங்களை தேடி வர மாதிரியும் கதையை கொண்டு போகலாம். அவங்களுடைய உண்மையான பிளான் மனுஷங்களோட அந்த ஹார்ட் டிசீஸை சரி பண்ணக்கூடிய அந்த ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க அந்த டிஎன்ஏ வச்சு என்ன வேணாச்சும் செய்யலாங்க. பட் இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஎன்ஏஸ் எல்லாமே கரப்டட் டிஎன்ஏஸ். ஏன்னா அந்த தீவில் இருக்கிறது முக்கால்வாசி மியூட்டேட்டட் டைனோசர்ஸ். ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அந்த டைனோசர்ஸ் உடம்புல இருக்க அந்த டிஎன்ஏ தான் அவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது மனுஷங்க உடம்புல என்ன மாதிரி ஆக்ட் ஆக போகுதுன்னு யாருக்கும் தெரியல. உண்மையில அவங்க மருந்து தான் செய்ய போறாங்களா, இல்லை இவங்களுமே அந்த டிஎன்ஏ வச்சு பாசிபிளி ஏதாவது பிளாக் மார்க்கெட்டுக்குள்ள இல்லை புது டைனோசர் இனத்தையும் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்களா? ஏன்னா மியூட்டேட்டட் டைனோசர் டிஎன்ஏ தானே கிடைச்சிருக்கு, என்ன வேணாச்சும் அவங்க உருவாக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அவங்களுடைய அடித்தளமாக அமையும் நம்புறேன். ஜுராசிக் பார்க் 1லையுமே அதான் நடந்திருக்கும். அந்த உள்ள இருக்க உருப்படியாக உருவாக்கப்பட்ட அந்த டைனோசர் டிஎன்ஏவை டெனிஸ் பற்றி நான் வந்து கடத்த ட்ரை பண்ணியிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயம் தான் இங்கேயுமே நடந்திருக்கு. ஆனால் அந்த விஷயத்தோட முடிவில் இந்த பக்கம் டாக்டர் ஹென்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏவை கொண்டு போய் நம்ம பார்க்க சேஞ்சஸ் கிட்ட கொடுக்காம ஃப்ரீ சோர்ஸாக மாற்றிடலாம், உலகம் முழுக்க எல்லார்கிட்டையுமே கொடுத்துடலாம், அவங்க நல்ல மருந்தை ரெடி பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. என்ன ஒரு நல்ல எண்ணம், மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு இவ்வளோ ஆசை காட்டுறானே அப்படின்னு சொல்லி கேட்க நல்ல பிளான் மாதிரி இருந்தாலும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு மட்டும் சேர வேண்டிய அந்த டிஎன்ஏ இப்போதைக்கு உலக நாடுகளில் இருக்க மற்ற எல்லா கம்பெனிக்கும் போகுது. அது மியூட்டேட்டட் டைனோசரோட டிஎன்ஏ. அவங்க மருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த டிஎன்ஏ வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு நினைப்பாங்களா? மேபி மருந்து கண்டுபிடிக்கலாம், சொல்ல முடியாது. பட் இன்ஜன் பயோசின் எப்படி டைனோசர் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி ஏன் அவங்க தங்களுக்கான டைனோசர் இந்த மியூட்டேட்டட் டிஎன்ஏஸ் வச்சு உருவாக்க முடியாது? யோசிச்சு பாருங்க, உலக நாடுகளில் இருக்க நிறைய கம்பெனிஸ் மியூட்டேட்டட் டைனோசர்ஸை அதுக்குள்ள இருக்க அந்த டிஎன்ஏஸை பிரித்து உருவாக்கி அவங்களுக்கான ஒரு ஜுராசிக் பார்க்க பில்ட் பண்ணிட்டாங்கன்னா விச் இஸ் ரியலி a bad idea. ஐ மீன் அவருடைய இன்டென்ஷன் நல்லா இருந்தாலும் இவர் கலெக்ட் பண்ண இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை உலக நாடுகளுக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க இதை நல்லா தான் யூஸ் பண்ணுவாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? மேன்மேலும் அந்த கலவரத்தை அதிகப்படுத்த வேண்டிய அந்த ஐடியாவை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. கடைசியில் இவங்க எல்லாருமே இப்போதைக்கு அந்த டிஎன்ஏஸோட தான் தப்பிச்சிருப்பாங்க. சாம்பிள்ஸ் ஆர் சேஃப். பட் இது மற்றவங்க கைக்கு என்ன மாதிரி போகுது, அவங்க என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அதை சீக்குவலாக இன்னும் பெட்டராகவே எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த எண்டுக்கே என்னால் இப்படி தாங்க புரிஞ்சுக்க முடியுது. பார்க்கர் ஜெனிக்ஸை தாண்டி இந்த டிஎன்ஏ மற்றவங்க கைக்கு போச்சுன்னா இன்னும் பயங்கரமாக மாறும். இந்த தீவு இருக்க விஷயம் பார்க்கர் ஜெனிக்ஸ்க்கு மட்டும் தான் தெரிஞ்ச பற்றி இப்போதைக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சேஃப் கார்டானா மற்றவங்களால பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா சொல்லியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு இந்த தீவுக்குள்ளே ஒரு ஃபேமிலியுமே வந்து போயிருக்காங்க, மர்சனரி குரூப்பும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு, மியூட்டேட்டட் டைனோசர் இருக்க விஷயமும் புரிஞ்சிருக்கு. இவங்க சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வெளியில் போய் சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாலே போதும், வெளில இருக்கவங்க நிறைய பேர் உள்ள கிளம்பு வந்துடுவாங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க சாதாரண டைனோசர்ஸ் தானே பார்த்துட்டு இருக்காங்க கடந்த ஒரு 30-35 வருஷமா. மியூட்டேட்டட் டைனோசர் இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தாட் வரும்ல, அதை பார்க்கணும்னு தோணும், அதே மாதிரி அதை கேப்சர் பண்ணணும்னு தோணும். இன்னும் அதிகமான கும்பல் இந்த தீவுக்கு வரலாம். இந்த தீவை பேஸ் பண்ணியே அந்த 2 படத்தை அழகாவே எழுதலாம். இது 10வது கோரிக்கை இந்த தீவுல மியூட்டேட்டட் டைனோசர் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ற விதமா அந்த குட்டி பொண்ணும் டொலரஸ்ன்னு சொல்லப்படுற இன்னொரு குட்டி டைனோசரை வர அங்கே தூக்கிட்டு போயிருக்கோம். அதுதான் ஆசைப்பட்டு கேட்குதுன்னா இந்த பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு எங்கே போச்சு மூலன்னு தெரியலங்க. பிகாஸ் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது குட்டி, அதோடைய அம்மா தேடாதா? 10வது கோரிக்கை இது ரொம்ப சேஃப் கார்டடாக இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு, யாருமே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒதுக்கப்பட்ட அபேண்டன் பண்ணப்பட்ட தீவு. இது இங்கே தான் இருக்குன்னு சொல்லி அதை காமிக்கிற ப்ரூஃபாகவே இந்த டைனோசர் மாறாதாங்க. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க போல, இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்காங்க. ஸோ இந்த டொலரஸ் டைனோசரை பேஸ் பண்ணியும் கதை நகர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அது கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸ்டில் மியூட்டேட்டட். இதுடைய டிஎன்ஏ இன்னும் பெட்டரான சாம்பிளாக இருக்கும். கோல்டன் டிஎன்ஏ மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க அடிச்சு விட்டு அதன் மூலிமா அங்கிருந்தும் கதை நகரலாம். ஃபேமிலிக்கும் சரி மர்சனரி கூட்டத்துக்கும் சரி இப்போதைக்கு தனித்தனி சாம்பிள்ஸே கிடச்சிருக்கு, டிஎன்ஏ சாம்பிள்ஸே வச்சிருக்காங்க. கதையை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எங்கே வேணாச்சு எப்படி நினச்சி கூட்டு போகலாங்க. பார்க்கலாம் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு. கேரக்டர் எண்டிங்கும் பார்க்கும்போது ஜோராவா வந்து நம்ம ஸ்கார்லெட் ஜோஹான்சன் ப்ரீவியஸாக ஒரு டீம்மேட்டை இழந்த அந்த வருத்தத்தில் இருப்பாங்க. டங்கன் அவனுடைய புள்ள இறத்த வருத்தத்தில் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே அவங்களுடைய அந்த கேரக்டர் ஆர்க்க முடிவு கொண்டு வர மாதிரி அந்த குடும்பத்தை அந்த குழந்தைகளுக்காக தன் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி டங்கனோட கதை எழுதியிருப்பாங்க. டங்கன் செத்து போயிட்டானான்னு சொல்லி அதே படப்படப்பில் இருந்த அந்த ஸ்கார்லெட் ஜோஹான்சனோட கேரக்டர் அவன் உயிரோட வந்த உடனே இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ண இவன் கண்டிப்பாக அந்த ஃபேமிலியோட இருக்க மாதிரி நாமளும் நல்லவளாக இருக்கணுங்கிற தாட்லேயே மாற்ற மாதிரியும் கதையை முடிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு நல்ல கேரக்டர் ஆர்க்குங்கிறது முடிஞ்சிருக்கும். ஆனால் அவ்வளோ டெப்த்தாலாம் போயிருக்காது. நினச்சா இவங்களை அடுத்த படத்தில் எங்கேயுமே கொண்டு வராமல் அழகாக கட் பண்ணி தூக்கி போட்டலாம். இந்த கதைங்கிற ஒரு விஷயமே நடக்காத மாதிரியும் முடிக்கலாம். ஆனால் இங்கே நம்ம ஜோரா அண்ட் டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்ஷன் ஏற்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவர்கிட்ட தான் இந்த டிஎன்ஏ சாம்பிள் இருக்க போகிற அந்த சமயத்தில் இந்த சாம்பிளை தேடி ஏகப்பட்ட பேர் வர போகிறாங்க. அந்த டாக்டரை காப்பாற்றணுங்கிற ஒரு வேலையை ஜோரா பண்ணுற மாதிரியும் இந்த ஃபேமிலியை பாதுகாக்கிறது என் வேலைங்கிற மாதிரி டங்கனுமே இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அடுத்த கதைகளுக்கு நகரவும் செய்யலாம். ஏன்னா ஒரு நல்ல அமேசிங்கான கேரக்டர் ரவுண்ட் ஆஃப்ங்கிறது முடிஞ்சு போச்சு. அந்த டாக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் சீக்வல்னு வரும்போது இந்த எண்டிங்கை என்ன மாதிரி கிக் ஆஃப் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். பட் ஒன் ஆஃப் படமாக ஒரு சிங்கிள் படமாக இது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் எனக்கு தோணுது. பட் அங்கங்கே குட்டி குட்டியாக விடப்பட்டிருக்க இந்த பிளாட் த்ரெட்ஸை அழகாகவே பிடிச்சி இவங்க நினச்சாங்கன்னா அடுத்த ஒரு 2 படம் இல்லை 10 படத்தை கூட பெட்டாக எடுக்க முடியும்.
பெட்டராங்கிறது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா கதை எழுதுறதுல ரொம்ப சோம்பேறித்தனம் காட்டுறாங்க. இந்த படத்தோட கோர் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ட்ரெய்லரோட கோர் பாயிண்ட் அப்படியே மொத்தமாக ஸ்மாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். 3 படங்களையுமே ஒன்றா சேர்த்து ஒரு படமாக கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட கதையுமே 2ஆக தான் ஃபீல் ஆகிருக்கும். ஸ்க்ரீன் பிளேலையுமே பெரிய ட்விஸ்ட் எதுவுமே இருக்காத அந்த சமயத்தில் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு படங்க. இது எல்லாத்தையுமே ஒரு கிரிட்டிக்கல் ஃபீட்பேக்காக அவங்க எடுத்துக்கிட்டு அடுத்த படம் இன்னும் பெட்டராக கொடுக்கணும். ரீபத் 2 வரதுலாம் எனக்கு கவலையே இல்லை, ஆனால் நல்லா வரணும், அவ்வளோதான் நான் எதிர்பார்க்குறேன். நிஜமாக நடக்க தான் போகுது, பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு. அப்படி வரதாக இருந்தால் டிரெக்ஸ் இன்னும் பெட்டராக ரைட் பண்ணணும். டிரெக்ஸோட கேரக்டரும் நல்லா டெவலப் பண்ணாலே போதும் நம்புகிறேன். ஸோ நீங்கள் அந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த எண்டிங் பிடிச்சதா? நிஜமாலே இது ஒரு சீக்கிரம் தான் நீங்கள் பார்ப்பீங்களா மாட்டிங்களா? உங்களோட வீசா மார்க்கமிக்கில் காம்பட்டு அந்த லைக் தெரிவிடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மீட் பண்ணி வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்